ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குக்கரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் 1 1/2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ தாளிக்கிறதுக்கு ஆயில் போட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணி லீஃப் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அரைச்சதே இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கிட்டு இது வணங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சன்னாவையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். மசாலா பொருள் வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், ரெட் சில்லி பொடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சன்னாவை ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு கஸ்தூரி மேத்தி, ஃபைனலாக 1 கியூபு பட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குக்கரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் 1 1/2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ தாளிக்கிறதுக்கு ஆயில் போட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணி லீஃப் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அரைச்சதே இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கிட்டு இது வணங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சன்னாவையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். மசாலா பொருள் வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், ரெட் சில்லி பொடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சன்னாவை ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு கஸ்தூரி மேத்தி, ஃபைனலாக 1 கியூபு பட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ ரொம்ப